என்பது சர்வதேச நாடுகளால் கவனிக்கப்படுகிற ஒரு நாடாக இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லா நாடுகளையும் நம் பக்கம் நோக்கி பார்க்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்படியும் ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. அதாவது நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்க வகையில் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய வேகத்தை மட்டும் ஒரு செய்தி வந்திருக்கு. டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி அந்த நிகழ்ந்த கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவிச்சிருக்கார். அதே நேரத்தில் இந்த கார் வெடிப்பில் சிக்கி படுகாயமடைந்து மற்றும் காயமடைந்திருப்பவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் என்று குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே பிரதமர் கேட்டிருந்திருப்பார், குடியரசுத் தலைவரும் உள்துறை அமைச்சரிடம் கேட்டிருந்திருப்பார். அதன் அடிப்படையிலே குடியரசுத் தலைவர் மாளிகை இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதை பார்க்க முடிகிறது. எனவே டெல்லி இந்த கார் வெடிப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கும் இது தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்றத இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக. அப்போது நாட்டினுடைய நம்ம தொடரலாம். அந்த பழைய கேள்வியிலிருந்து நான் திரும்ப கேட்குறேன். நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜனநாயகபூர்வமான ஒரு நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பீகாரினுடைய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இப்போ சர்வதேச நாடுகளுடைய பார்வை, ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியாவை நோக்கி இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நாட்டின் மீது ஒரு அவதூறை பரப்புவதற்கு இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்குது அப்படின்னு தேவையில்லாத வதந்திகளை நமது எதிரி நாடுகளோ அல்லது நமக்கு எதிரான சதி செய்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம எந்த விவகாரத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த விஷயத்தை கையாளக்கூடாது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் இதை கையாளுறதா நம்ம எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை உள்துறையை சார்ந்து இது வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கக்கூடும் என்பதால் இந்த விஷயங்களை ரொம்பவே பொறுமையாகவும் நுணுக்கமாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் கையாளும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் நிகழ்ந்த போது பல்வேறு செய்திகள் வெளிவந்தது. சமூக ஊடகங்களிலும் செய்தி, கராச்சியினுடைய துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டது, அப்படியான வீடியோக்கள். ஆனால் உள்துறை அமைச்சகம் அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுமே இடவில்லை. இறுதியாக அடுத்த நாள், அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரங்களுக்கு பிறகுதான் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது சர்வதேச ஊடகங்களுக்கும் சர்வதேச தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் டெல்லியிலிருந்து தெரிவித்தார்கள். நாங்கள் எங்கும் தாக்குதல் நடத்தவில்லை, இப்படியான பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருந்தோம் என்று. ஏனென்றால் இது இந்தியர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை விட சர்வதேச தலைவர்களுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை என்பது பாதுகாப்புத்துறைக்கு வந்துவிட்டது. அதே போலதான் இந்த விவகாரத்திலும் இது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு விவகாரங்கள் என்பதால் முழுமையான ஒரு விசாரணை அறிக்கை கிடைத்ததற்கு பிறகாகவே இது நம்முடைய ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சொன்னது போல நம்முடைய மக்களுக்கு மட்டுமின்றி பல்வேறு நாடுகளும் இந்தியாவின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டது என்று பேசிக் கொண்டிருக்கூடிய நிலையில் இது பாதுகாப்பு ரீதியான தாக்குதலா அல்லது வேறு ஏதேனும் சதி செயலா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இப்பயே நம்ம பார்த்தோம்னா 6:52 அந்த பிளாஸ்ட் நடந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ மணி 10:42 ஆகிவிட்டது. இத்தனை மணி நேரங்கள் கடந்ததற்கு பிறகும் இப்போ ஒரு வரை கார் பிளாஸ்ட் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள். அதற்கான காரணம் NSG, ஃபாரன்சிக், NIA உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் விசாரணைகளை நடத்தியவர்கள். விசாரணைகளுடைய முடிவில் தான் என்ன உண்மை தன்மை என்பது குறித்தெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கையை பெற்று அந்த அறிக்கையை பொது வெளியில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக தான் இந்த கால நேரமும் எடுத்துக்கொள்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். யோகேஸ்வரன், நீங்க சொன்னீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது அறிக்கையின் மூலமாகவும் பேட்டியின் மூலமாகவும் அவர் சொல்லும் போது நாளைக்கு பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்தினுடைய சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுதுன்னு. அதில் என்ன நடக்கும், என்னெல்லாம் விவாதிக்க வாய்ப்பு இருக்கு? உள்துறை அமைச்சகத்துடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்றது உள்துறை சார்ந்த விவகாரங்கள், குறிப்பாக நாட்டினுடைய பாதுகாப்பு, மற்ற இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எவ்வாறு கட்டமைப்பது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிப்பார்கள். 2 விஷயத்தை நான் குறிப்பிடலாமே. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்ததற்கு பிறகாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான மோதல் நடைபெற்ற போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதி மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதியோடு ஆலோசனை நடத்தினார். அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிற மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். குறிப்பாக DGP கிட்ட நடத்தினார். என்ன நடத்தினார் என்றால், இந்த போர் நடத்துவதற்கு முன்னதாக நாம் என்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனால் இது உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு. நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட இன்று விசாரணை அமைப்புகள் வழங்கக்கூடிய விசாரணை அறிக்கைகள் அடிப்படையில் விவாதங்கள்
தாக்குதல்கள் நடைபெறக்கூடும். அதை ஒருவேளை அது ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்படும். ஹரியானாவில் இன்னைக்கு 350 கிலோ ஐஇடியுடைய மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது கூட்டு விசாரணை மூலமாக மட்டுமே இது கைப்பற்றப்பட்டது அப்படின்றத உள்துறை அமைச்சகங்கள் கூட தெரிவித்திருந்தார்கள். இது போன்று யாதேனும் சதிச்செயல் நோக்கத்தோடு இந்தியாவிற்குள் நுழைந்தால் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், பிற மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு, பிற விசாரணை அமைப்புகளுடைய ஒத்துழைப்பு, பிற விசாரணை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான சோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும், இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தலைமையில் நாளைக்கு இந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்துவார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க கூடும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அடுத்த சில வாரங்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ இதனுடைய பாதிப்பு தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட போகிறது. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப போவார்கள் இதே விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து. எனவே பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலோ வாரங்களோ பாதுகாப்பை இன்னும் உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தீவிரப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக பாதுகாப்பு ரீதியான ஆலோசனை கூட்டங்களை உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாளை தினம் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார். மற்றொரு பக்கம் இந்த கார் வெடிப்பு தொடர்பாக விசாரணை அறிக்கைகள் குறித்து ஆலோசிப்பார்கள். விசாரணை அறிக்கைகளை தாண்டி பிற மாநிலங்களில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை உள்ளிட்டவர் குறித்து எல்லாம் ஆலோசிப்பார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் நாடு இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு நமது முப்படைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய முதுகெலும்பாக நமது முப்படைகள் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் முப்படை தளபதிகளுடைய பங்கு என்னவாக இருக்கும்? அவர்களும் இதில் கலந்துப்பாங்களா? எழில், அதுக்கு முன்னாடி ஒரு தகவல்களாக மட்டுமே கிடைத்திருக்கிறது. 7:52 மணிக்கு குறிப்பாக டெல்லியினுடைய இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி அந்த கார் வெடிப்பு நடந்தது. அந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த காரினுடைய பதிவன் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பதிவன் அப்படின்ற தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. ஒருவரை மட்டும் ஏற்கனவே விசாரணைக்காக பிடித்து வைத்திருக்கிறார். ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெறுகிறது. அந்த தகவல்களை மேற்கோள் காட்டி தான் இதை பதிவிட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த தகவல் இன்னும் நாம் உறுதிப்படுத்துவதற்காக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த தகவல் உண்மை என்றால் இன்றைய தினம்தான் ஹரியானாவில் 350 கிலோ ஐஇடிக்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இன்று இந்த கார் பிளாஸ்ட் நடந்திருப்பதும் ஹரியானா பதிவன் என்றால் அனைத்தையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஊடகங்களுக்கே இந்த தகவல் கிடைக்கும் போது இன்னும் பாதுகாப்புத்துறைக்கு இன்னும் ஏராளமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கும். இந்த தகவல் அடிப்படையெல்லாம் பாதுகாப்புத்துறை தன்னுடைய விசாரணைகளை எல்லாம் உள்துறை மேற்கொள்வார்கள். எனவே நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒருவேளை இந்த டெல்லி கார் வெடிப்பு தொடர்பான ஒரு முழுமையான விசாரணை அறிக்கை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து நாட்டு மக்களுக்கு இந்த கார் வெடிப்பு தொடர்பாக உண்மைத்தன்மை என்ன என்பதை வெளிக்கொண்டு வருவார் அப்படின்ற இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது பாதுகாப்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலமாக. இல்லை, நீங்கள் சொன்னது போல் ஏற்கனவே ஹரியானாவில் இந்த வெடி பொருட்களை வைத்திருந்த 7 பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஹரியானா என்பது இப்போது இந்த சம்பவத்திலையும் ஹரியானாவை சேர்ந்த பதிவெண் கொண்ட ஒரு கார் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கும் இதற்கும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்போது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு முன்பாக நான் கேட்ட அந்த கேள்விக்கே நான் திரும்ப வரேன். அதாவது இந்த விவகாரத்தில் நமது முப்படைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவர்களும் இப்போது அலர்ட் செய்யப்பட்டிருப்பார்களா? நிச்சயமா. உள்துறை அமைச்சகம் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை சற்று நேரத்திற்கு முன்பாக நடத்திய போது ஒரு சில செய்திகள் நம்ம மும்பையிலிருந்து பெற முடிஞ்சு. மும்பையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர பகுதிகளில் இந்தியன் கோஸ்டல் கார்டு பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதிகளில் இது போன்ற பயங்கரவாத தாக்குதலோ பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமானால் முதல்ல அவங்க அலர்ட் செய்யக்கூடிய இடம் மும்பையாக தான் மாறும். ஏன்னா மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் நமக்கு தெரிஞ்ச ஒன்று. ஸோ மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு தீவிரமான சோதனைகள் இதனை மேற்கொள்வது இந்திய கடற்படை மேற்கொள்வார்கள். இந்திய ராணுவத்திலும் அவர்கள் சார்ந்த பாதுகாப்பு பணிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். எனவே டெல்லி காவல்துறை மட்டுமின்றி பிற மாநில காவல் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்கியது போல பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் உரிய அதிகாரிகளுக்கும் முப்படைகளுக்குமே அந்த தகவல்களை வழங்கி இருப்பார்கள். இன்னும் ஊடகங்களுக்கு தான் தகவல் வெளிவரவில்லை என்னவென்றால் இது வெடித்தது ஐஇடி தானா அல்லது தீவிரவாத சதி செயல் தானா என்று. ஆனால் இந்நேரம் இந்தியாவுடைய உளவுத்துறைக்கோ அல்லது பிற விசாரணை அமைப்புகளுக்கோ இது குறித்தான தகவல்கள் எல்லாம் இந்நேரம் கிடைக்கப்பட்டிருக்கும். அதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களும் காத்திருக்கலாம். ஸோ இந்த விசாரணை அறிக்கைகள் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை சார்ந்த பிற அமைப்புகளுக்கும் இது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கும். அவர்களும் இந்நேரம் உஷார்படுத்தப்பட்டிருப்பார்கள். டெல்லியில் கார் பிளாஸ்ட் ஆன நிலையில் சென்னையில், தெலுங்கானாவில், ஆந்திரா இப்படி பல இடங்களிலும் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி பல மாநிலங்களும் தீவிரமான வாகன தணிக்கை உள்நாட்டிலே மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பை இன்னும் தீவிரப்படுத்தி இருப்பாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது.
நாளைய தினம் பீகாருடைய தேர்தலும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பீகாரும் பல மாநிலங்களில் நாட்டுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியது. எனவே எல்லையோர பகுதிகளில் இன்னும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருப்பாங்க அப்படின்றத செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இல்லர்ச்சன், இப்போ இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவமாக மாறி இருக்கிறது. இது ஒருவேளை கார் விபத்தாக மட்டும் முடிந்துவிட்டால் இது இனி நடக்காது, எப்படி நடக்கக்கூடாது, இதையெல்லாம் எப்படி தவிர்ப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இது தீவிரவாத சதியாக இருக்கும் பட்சத்தில், உண்மையிலேயே இது தீவிரவாதிகளால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வெடிகுண்டு தாக்குதலாக இருக்கும் பட்சத்தில் இதை மத்திய அரசு, இந்திய பாதுகாப்புத்துறை, இந்திய மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு நம்ம இந்தியாவிடம். இது போன்ற தாக்குதல்கள் நடத்தக்கூடிய விவகாரங்களையும் தீவிரவாதிகள் சார்ந்தவர்களையும் இவர்களே கையாளுவார்கள். ஒருவேளை இந்த பயங்கரவாத தாக்குதலாக இது டெல்லி பிளாஸ்ட் மாறக்கூடிய பட்சத்தில் அவர்கள் வசம் இந்த வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்படும். அவர்கள் இதற்கு யாரெல்லாம் மூலதனமாக இருந்தார்கள், யாருடைய தலைமையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த தாக்குதலுடைய ஹேண்ட்லர் யார் அப்படின்ற விசாரணைகள் எல்லாம் அடுத்தடுத்து மேற்கொள்வார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய விசாரணைகள் அடிப்படையில் யார் அந்த நபர், அவர்களை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அவர்களுக்கு உதவியவர்கள் யார், அவர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தார்கள், இவர்களுக்கு எப்படி இந்த ஐஇடி கிடைக்கப்பெற்றது, இந்த கார் யாருடையது, காருடைய உரிமையாளர் யார், இப்படியான விசாரணைகள் நடத்தி பயங்கரவாதிகளை பிடிப்பதை தாண்டி இவர்களுக்கு உதவி செய்தவர்களை முதலில் இந்தியாவில் கைது செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்வார்கள். அடுத்து ஒருவேளை அவர்களிடமிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில் எதிர்கால திட்டமிடல்கள் இருக்கிறதா என்பது குறித்தான விஷயங்களையும் அவர்களிடமிருந்து விசாரணை நடத்தி பெறக்கூடுவார்கள். அந்த அடிப்படையிலும் அடுத்தடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகளோ அல்லது பாதுகாப்புத்துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அப்படின்றத புரிந்துக்க முடியுது. ஒருவேளை இது ஐஇடி பிளாஸ்ட்னு இப்போ வரைக்கும் அவங்க தெரிவிக்கல, பயங்கரவாதிகளுடைய சதி செயல்னு இப்போ வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சகமோ பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகளோ தெரிவிக்கப்படவில்லை. மாறாக இது உறுதிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் என்ஐஏவிடம் இந்த வழக்கு விசாரணை கொண்டு செல்லப்படும். என்ஐஏ மேற்கொண்டு இந்த வழக்கினுடைய தொடர்புடையவர்களும் இந்த வழக்கிற்கு யார் ஹேண்ட்லராக செயல்பட்டார்கள், இது எப்படி சதித்திட்டம் செயல்படுத்தப்பட்டது உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் விரிவான விசாரணையை மேற்கொண்டு அதை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கைது செய்து வழக்கு தொடர்பாக அடுத்த விசாரணைகளை மேற்கொள்வார்கள். இதுதான் அடுத்து நடக்கும். ஆனால் இதற்கு முன்பு இது பயங்கரவாத தாக்குதல் தான் என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான விசாரணைகள் தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. யோகேஸ்வரன், சற்று நேரத்துக்கு முன்பாக நீங்கள் சொன்னீங்க, நமக்குத்தான் இந்த தகவல் வரல, ஊடகங்களுக்கு தெரியல, மக்களுக்கு இது தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட இது இந்நேரத்திற்கு உளவுத்துறைக்கோ அல்லது முக்கிய புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு இது எதனால் நடந்தது, இது என்ன விபத்து, இதில் தீவிரவாதிகளுடைய தொடர்பு இருக்கிறதா, இது சதித்திட்டமா என்பதெல்லாம் இந்நேரத்துக்கு தெரிந்திருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி தெரிந்திருந்தாலும் அது இந்நேரம் வரைக்கும் அது ரகசியமாக வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் கிடைத்தவுடனே அதனை பொதுவெளியில் பாதுகாப்புத்துறை எப்போதுமே வெளியிட்டு விடாது. 2022 நினைக்கிறேன், டெல்லியில் பணியாற்றும் போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூதரகத்திற்கு முன்பு ஒரு சிறிய பொருள் வெடித்து விட்டது. பணியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும்போது உடனடியாக அலுவலகத்திலிருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி டெல்லியில் குண்டு வெடிப்பு, தேசிய ஊடகங்கள் செய்திகளை ஒளிபரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சம்பவ இடத்திற்கு நானும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிறிய மர்ம பொருள் வெடித்தது. அங்கே ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாம் கிடையாது, ஒரு மர்ம பொருள் வெடித்திருக்கு, ஆனால் இது ஒரு பிற நாடுகளுடைய எம்பசி அப்படின்றனால நாங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி ரொம்ப தீவிரமாக சோதனை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிற செய்தி நிறுவனங்கள்லாம் இது வெடிகுண்டு வெடித்து விட்டது அப்படின்னு. ஆனால் அடுத்த சில நிமிடங்கள்லேயே மத்திய உள்துறை அமைச்சகம், சில மணி நேரங்களில் உள்துறை அமைச்சகம், இது வெடிகுண்டு விபத்து அல்ல, இந்த சோதனையெல்லாம் நாங்கள் நடத்தி பார்த்தோம், இது வெடிகுண்டு இல்லை, மாறாக ஏதோ ஒரு மர்ம பொருள், அது வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. எனவே அந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப வேகமாக நடந்துச்சு. ஸோ இப்படி தான் இந்த விவகாரங்கள் குறித்தும் கூட பாதுகாப்புத்துறை உரிய விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகே எந்தெந்த மாதிரியான வழிகள்லாம் இந்த வழக்கினுடைய விசாரணைகளை நாம் இன்னும் விசாரித்தால் இன்னும் ஒரு விரிவான தகவல்கள் கிடைக்கக்கூடும், யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தகவல்களை பெறக்கூடுவார்கள். எனவே ஊடகங்களுக்கு தகவல் கொடுப்பதை தாண்டி இந்நேரம் பாதுகாப்புத்துறை விசாரணைகளை தொடங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கலாம், ஃபாரன்சிக் தகவல்களை வழங்கியிருக்கலாம், என்எஸ்ஜி பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை பார்த்திருப்பார்கள், அவர்களுக்கு அதற்கான அனுபவங்கள் இருக்கும். எனவே இந்த விவகாரத்தில் அங்கு சம்பவ இடத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள். பார்வையிட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் நேரம் பாதுகாப்புத்துறையோ அல்லது அவர்கள் துறை சார்ந்த தலைவரிடமும் வழங்கியிருப்பார்கள். உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்துவிடும். இந்த தகவலின் அடிப்படையில் உறுதித்தன்மையை முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பிறகாகவே உள்துறை அமைச்சகம் ஒரு முழுமையான தகவல்களை பொது வெளியில் வெளியிடுவார்கள். எனவே இந்த பொது வெளியில் வெளியிடுவதற்கு முன்பாக அனைத்து தகவல்களையும் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்துறை அமைச்சகத்திற்கு இருக்கிறது. அதற்கான கால நேரம் தான் இந்த கால நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். யோகேஸ்வரன், ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த விவகாரத்தில் இந்திய உள்துறை அமைச்சர்
அமித்ஷா அவர்கள் இதை நிதானமாக இதை கையாண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சம்பவ இடத்துக்கு போனார், அங்கே பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்திச்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட இன்னும் அது தொடர்பாக எந்த விஷயத்தையும் அவர் உறுதிப்பட தெரிவிக்காததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், இது நாட்டினுடைய பாதுகாப்பில் தொடர்புடையது. நாட்டு மக்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு வித அச்சம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் பட்சத்தில். அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரை உள்நாட்டு பாதுகாப்புக்கு அவர் பொறுப்புடையவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் இதை நிதானமாக கையாளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்திய அரசு எவ்வளவு நிதானமாக இருந்தாலும், அதாவது விசாரணைக்கு பிறகே அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற மனநிலையில் அது முடிவில் அவங்க தெளிவாக இருந்தாலும் கூட சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை அவர்கள் எப்படி பார்ப்பாங்க? சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையிலுமே உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதை தாண்டி வேறு எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதற்கான இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இது ஒரு வெடிகுண்டு என்று அவர் டிக்ளேர் செய்து பேசியிருக்கிறாரு. அதை வெட்டி சில தலைவர்கள் இப்படி பதிவிடலாம். ஆனால் சர்வதேச நாடுகளுடைய தூதர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து விட்டார்கள். குறிப்பாக நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் டெல்லி வெடி விபத்து பிளாஸ்ட் என்று மட்டும்தான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எங்களுடைய நாட்டின் சார்பாக நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பதிவிட்டு விட்டார்கள். ஒருவேளை இது ஐஇடி பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்று உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் இந்தியாவின் மீதான பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்வார்கள். இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஒன்று, அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் வரும் வரை பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் காத்திருப்பார்கள். அதற்கு முன்னதாக அந்த நாட்டினுடைய தூதர்கள் மூலமாக இரங்கல்களை பதிவு செய்து கொண்டு விடுவார்கள். உள்துறை அமைச்சகமோ அல்லது இந்தியாவினுடைய மூத்த பிற அதிகாரிகளோ இந்த தகவல்கள் பயங்கரவாத தாக்குதல் தான் என்று தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் பிற நாடுகள் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரித்து இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதத்தை நாங்களும் எதிர்க்கிறோம், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அறிக்கையெல்லாம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எந்த அடிப்படையில் சொல்றோம்னா, பகல்காமில் தாக்குதல் நடந்தபோது கூட பிற நாடுகள் அமைதி காத்தார்கள். காரணம், உள்துறை அமைச்சர் அங்கு நேரடியாக சென்று இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் வரை பிற தலைவர்கள் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து தரவுகளும் பெறப்பட்டதற்கு பிறகு இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற நாடுகளுடைய தலைவர்கள் அதற்கு கண்டனங்களை எல்லாம் தெரிவித்தார்கள் அப்படின்றது நினைவிருக்கலாம். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே இந்தியாவினுடைய பாதுகாப்பு மட்டுமின்றி சர்வதேச நாடுகளுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையிலே முழுமையான விசாரணை அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் தயார் செய்து கொண்டிருப்பார்கள். முழுமையான விசாரணை அறிக்கை வெளியானதற்கு பிறகுதான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமான விடைகளும் பதில்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். யோகேஸ்வரன், தொடர்ந்து டெல்லியில் விசாரணை எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அங்கே பாதுகாப்பு முகமை மற்றும் விசாரணை அமைப்புகள் என்ன மாதிரியான விசாரணைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? உள்துறை அமைச்சகத்தினுடைய நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாளை உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது என பல்வேறு தகவல்களை தெரிவித்தீர்கள். தொடர்ந்து செய்திகளை நீங்கள் சேகரித்தே கொண்டே இருங்கள். நான் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். தொடர்ந்து இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து, சிந்தூர் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இப்போது இந்தியாவில் இப்படி ஒரு அசாதாரண சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவே இருக்கிறது என்றுதான் பாதுகாப்பு வட்டாரங்கள் நமக்கு தகவல்களை தெரிவிக்கின்றன. நம்மிடத்தில் பேசிய பல்வேறு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் இது நிச்சயம் ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சந்தேகங்களை எழுப்பினாலும் கூட, ஆனால் இந்திய அரசை பொறுத்தவரையில், இந்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தற்போது டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கிற அந்த சம்பவம் என்பது கார் வெடி விபத்து என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் மிக நிதானமாக இந்த விவகாரத்தை அவர்கள் கையாண்டு கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இது நாட்டினுடைய பாதுகாப்பு விவகாரம் தொடர்பானது. ஏனென்றால் சர்வதேச நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய பாதுகாப்பினுடைய அந்த கேள்விக்குறி என்பது பல்வேறு நாடுகளில் எழுந்துவிடக்கூடாது. நாட்டு மக்கள், இந்தியா என்பது பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு என்பது தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்திய அரசு, மத்திய அரசு சர்வதேச நாடுகளுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது என்ற காரணத்தினால முழுக்க ஒரு விசாரணையின் முடிவில் மட்டுமே இந்த நடந்து இருக்கிற இந்த சம்பவம் என்பது வெறும் கார் வெடி விபத்தா அல்லது தீவிரவாதிகளின் சதியா என்ற முடிவுக்கு அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் மிக விரிவாக அதை நமக்கு தெரிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சர்வதேச அளவில் நாட்டின் மீதான
நன்மதிப்பு கெட்டுவிடக்கூடாது, இந்தியா என்றாலே அங்கு குண்டு வெடிக்கும் என்பது போன்ற கருத்துக்கள் பரவிவிடக்கூடாது என்பதில் இந்திய அரசு கவனமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த விபத்து நடந்து இதுவரை 5-6 மணி நேரங்கள் கடந்து விட்டாலும் கூட இந்த விவகாரத்தில் மிக நிதானமாக நமது மத்திய அரசு அது தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சர் அவர் வெளியிட்டிருந்த அந்த வீடியோ காட்சிகளிலும் கூட அவர் அந்த ஆய்வு நடத்திய அந்த இடத்துல செய்தியாளர்களிடம் பேசிய போது கூட அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த விபத்து தொடர்பாக நாங்கள் அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஆராய சொல்லியிருக்கிறேன், அது தொடர்பாக விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விசாரணை இன்னும் சில மணி நேரங்களில் எங்களுக்கு அதனுடைய முடிவுகள் தெரிய வரும், அந்த முடிவுகளை முறையாக மக்களுக்கு இது எப்படி நடந்தது, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இத்தனை உயிரிழப்புகள் எப்படி நடந்தது என்பது குறித்து நாங்கள் மக்களுக்கு தெளிவாக உண்மையை தெரிவிப்போம் என்று அவர் மிக பொறுப்புடன் அவர் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பல்வேறு நாடுகளினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள், குறிப்பாக இலங்கை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசா அவர்கள் இப்போது ட்விட்டரில், அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில், அதாவது இந்திய நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் என்பது ஒரு தீவிரவாத தாக்குதல், டெரரிஸ்ட் அட்டாக் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இப்படித்தான் ஒரு இந்திய நாட்டினுடைய இந்த விசாரணை அமைப்புகள் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவர்கள் அந்த விசாரணையுடைய முடிவை அறிவிப்பதற்கு முன்பாகவே பல நாடுகள் இதுபோல முன்முடிவு எடுத்து சில தகவல்களை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சர்வதேச அளவில் இந்திய நாட்டின் மீதான நன்மதிப்பை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற அவதூறுகளும் வதந்திகளும் ஆதாரமற்ற தகவல்களும் பரவிவிடக்கூடாது என்பதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தை மிக தெளிவாக மிக நிதானமாக இது தொடர்பான கருத்துக்களை அவர் பகிர்ந்து வருகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் என்ன சொன்னார்னா, ஏனென்றால் இது ஒரு பாதுகாப்பு தொடர்பான விவகாரம், நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாக இது எல்லா நாடுகளும் இந்தியாவை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க, நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா என்று நாட்டு மக்கள் அதை அப்படி உணர்ந்து கொள்ளக்கூடாது, அப்படி தவறான இன்டர்பிரிட்டேஷன் நடந்துவிடக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் இதில் நின்று நிதானமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவிக்கிறார். ஆனால் இந்நேரத்திற்கு இந்திய நாட்டினுடைய உளவு அமைப்புகளுக்கு இந்த விபத்து எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனாலும் கூட இந்த முடிவுகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்ததையெல்லாம் நாம் காண முடிந்தது.